வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பூஜையெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக. சப்ரிஷ்க்கு வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னாக்கா பனானா பேன் கேக் தான் பண்ணலான்ட்டு யோசிச்சுருந்தேன். பேன் கேக் ஆக்சுவலி வந்து மைதா மாவில் பண்ணலாம், இல்லை மற்ற ஏதாச்சும் மாவில் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தான் போட்டேன். கோதுமை மாவு, அப்புறம் ஒரு பனானா, அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நான் டேட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அவன் யூஸ்வலாக டேட்ஸ்லாம் சாப்பிட மாட்டான். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஹைட் பண்ணி கொடுத்துருவேன். அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுட்டு, பால் ஊற்றிட்டு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்சியில் அடிச்சிட்டேன். அந்த மீன் வயலில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா சோக் ஆகட்டுங்கிறதுக்காக அது வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் நான் அவனுக்கு பேன் கேக் ரெடி பண்ணேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி அவனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுற வேலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி அவன் ஸ்கூலில் வந்து மெக்டானல்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது பெட்ரோயங்கில் ஆஃப்டர் கேரில். அதுக்காக நம்ம 6 யூரோ வந்து பே பண்ணியிருக்கணும் முன்னாடியே. அதனால் பே பண்ணதுனால அவன் இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பிட்டான், வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு. ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பேன் கேக் தான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது சாப்பிட்றதுக்கு, அண்டு எவ்வளோ சாப்பிடுவாங்கங்கிறதும் தெரியாது. அதுக்காக சூப்பரான ஒரு பேன் கேக் வந்து பண்ணிட்டேன். பேன் கேக் வந்து நான் சத்து மாவில் கூட நான் பண்ணுவேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் அவனுக்கு வந்து மார்னிங் வந்து சாக்லேட் மில்க் தான் வந்து குடிச்சிட்டு போவான். அதுவும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பேன் கேக் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இது ஹனி தான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் அவன் சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா மேலேயே ஹனி ட்ரிசில் பண்ணி கொடுப்பேன் பேன் கேக் மேலே. பட் ஆனால் இது நம்ம பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுனால ரொம்ப சாகி ஆகிடும். அதாவது ரொம்ப ஊறிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. எஸ்பெஷலாக சப்ரிஷ்க்கு சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப ஊறி இருந்தால். அதனால் சைடில் வந்து அவனுக்கு தேன் ஊற்றி கொடுத்துட்டேன். இதுதான் அவனுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சு. அப்புறம் பிரசாதம்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, திணை அரிசியில் வந்து காலிஃப்ளவர் போட்டு பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். ஓம் சரவண பவ.